இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி. தியோபிலஸ் ஆனந்தகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இன்றைய பேசும் தலைப்பு கால்நடைகளில் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம். நாம் ஏன் பிரேத பரிசோதனை அல்லது போஸ்ட்மார்ட்டம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக ஒரு 5 காரியங்களுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா, என்ன நோயினால் ஒரு கால்நடை இறந்ததுன்னு கண்டுபிடிக்க. அடுத்தது அதை தடுத்து அது மேலும் பரவாமல் கிளர்ச்சியாகாமல் இருக்கிறதுக்கு. இரண்டாவதாக நம்ம செய்கிறோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் எவ்வளோ காலத்தில் அது இறந்தது, மர்மமான அல்லது சந்தேகமாக குற்றவியல் காரணங்களுக்காக இறந்திருந்தால் அதை காவல்துறை மற்றும் நீதிமன்ற முறையீடுகளுக்காக பிரேத பரிசோதனை அறிக்கை தேவைப்படும். அப்போது நம்ம இது செய்கிறோம். அடுத்ததாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள், விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது கடித்திருந்தால் அப்பையும் நம்ம இது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் கடைசியாக பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சிகள், சில ஆராய்ச்சிகள் மூலம் இதுக்கான தடுப்பு முறைகள் கண்டுபிடிப்பதற்காகவும் அந்த ஆராய்ச்சிகள் நடுவில் நம்ம இந்த மாதிரியான பிரேத பரிசோதனை செய்து பார்ப்போம். இப்போது நம்ம விவசாய பெருமக்கள் மற்றும் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு குறிப்பாக என்னென்ன நோய்கள்னால் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றது முக்கியமான நோய்களை நான் கூறுகிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டில் நோய் அறிகுறி, ஒரு வாயில் புண்ணு இருக்குன்னா அது பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். இப்போ ஜுரம்னா நம்மளில் கூட பல்வேறு வியாதிகளில் ஜுரம் வரும். அந்த மாதிரி ஒரு வாயில் புண்ணு, வாய் மற்றும் துவாரங்கள், மூக்கு துவாரங்களில் புண்ணு இருக்கிறது பல்வேறு நோய்கள் இருக்கலாம். அது பிரேத பரிசோதனை மூலமாக நாம் உறுதி செய்யலாம். குறிப்பாக பார்த்தா கோமாரி நோயின்னு பார்த்தா ஆடுகளில் அது கால்லையும் நோண்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே சமயம் நீல நாக்கு நோய் அதுலேயும் கால் நோண்டிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த கால்நடை குழம்புகளில் கோமாரியில் புண்ணு இருக்கும். ஆனால் இதில் நீல நாக்கு நோயில் குழம்புக்கும் முடிக்கும் நடுவில் இரத்த திட்டுகள் இருக்கும். மேலும் நீல நாக்கு நோயில் உள்ளேயும் அவயங்களில் மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ அம்மைன்னு பார்த்தா அம்மையில் வாயில் புண்ணு இருக்கும், கூடவே ரோமங்கள்லேயும் அடியில் புண்ணுகள் மறைந்திருக்கும். மேலும் அவயங்களை பார்க்கும்போது நம்ம பிரேத பரிசோதனையில் அதில் குட்டிகளில் குறிப்பாக நோய், அந்த நுரையீரலில் நோய்க்கான திட்டுக்கள், அம்மை பக்குகள் மற்றும் குடலிலும் நம்ம அம்மை நோய்க்கான அறிகுறி புண்களை பார்க்கலாம். இப்படியாக நம்ம அந்த நோய்களை கண்டுபிடித்து நம்ம கூற முடியும். பகுத்தாய்ந்து இது இந்த நோயினால் பிரேத பரிசோதனை மூலம் கூற முடியும். செல்லப்பிராணிகள் பார்க்கும்பொழுது வெறி நோய், ரேபிஸ், இந்த மாதிரி நோய்களில் நம்ம அந்த நச்சுயிரியே நம்ம பார்க்கலாம். நுண்ணோக்கியில் சாதாரண நச்சுயிரி வைரஸை பார்க்க முடியாது. இப்போ கோவிட் மாதிரி வைரஸ் தான் நச்சுயிரி, ரேபிஸ். ஆனால் அதை நம்ம நுண்ணோக்கியில் பார்க்க முடியாது, ஒரு சாதாரண நுண்ணோக்கியில். ஆனால் அது பெருகும்போது, நம்ம மூளையில் திசுவில் பெருகும்போது, அந்த மூளை திசுவை நம்ம பிரேத பரிசோதனை மூலம் நாயிலேருந்து எடுத்து பார்க்கும் பொழுது அது பெருகும்போது நம்ம அதை பார்க்க முடியும் சாதாரண நுண்ணோக்கியில், அந்த நச்சுயிர் வைரஸை. அது பார்த்து நம்ம அந்த தகுந்த ஆலோசனைகளை அவருடைய உரிமையாளர்களுக்கு நம்ம இம்யூனோகுளோபின் அல்லது மற்றும் அந்த வெறி நோய் தடுப்பூசிகளை கொடுப்பதற்கான பயனாக இது இருக்கும். அதே மாதிரி கோமாரி கண்ணுக்குட்டிக்கு வரும்போது அது இறந்து விடும். அதே தாய்ப்பசுக்குலேருந்து தாய்ப்பசு நல்லாயிருக்கும், ஆனால் அதை பாலை குடிக்கும்போது பால் மூலமாக அந்த கன்றுக்குட்டி இறக்கும் வாய்ப்பு. அப்போது அந்த கன்றுக்குட்டியை நம்ம பார்க்கும்பொழுது அதோடைய இதயத்தில் ஒரு வரிகள் இருக்கும், சிவப்பு மற்றும் வெள்ளை, அந்த திசுவில் நடுவில் வெள்ளை வெள்ளையாக வரிகள் இருக்கும். அது புலித்தோல் மாதிரி இருக்குன்னா டைக்ராய்டு குறியீடுன்னு சொல்லுவோம். இது அந்த பண்ணைகளில் மற்ற இதை கண்டுபிடித்து சொல்லும்போது மற்ற கன்றுக்குட்டிகள், குறிப்பாக கிடேரி கன்றுக்குட்டிலாம் நம்ம காப்பாற்ற முடியும். இப்படி நம்ம நோய் கிளர்ச்சிகளை தடுக்க முடியும். அதே போல் பாக்டீரியல் நோயின்னு சொல்கிறது, நுண்ணுயிரின்னு சொல்கிறது. இந்த நச்சுயிரி வைரஸ், நுண்ணுயிரின்னு சொல்லும்பொழுது பாக்டீரியல் பல வியாதிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆந்த்ராக்ஸ் அல்லது அடைப்பான் அப்படின்ற ஒரு வியாதி. இந்த வியாதி வந்தால் பிரேத பரிசோதனையை செய்யக்கூடாது. ஏன்னா பிரேத பரிசோதனை செய்தால் அது அந்த நுண்ணுயிரி வெளியில் வரும்போது காற்றில் படும்பொழுது அது தனக்குள்ளாக ஒரு கூடை ஏற்படுத்தி கொண்டு அங்கேயே பல்லாண்டு காலம் வாழ முடியும். மேலும் அது விலங்குகளை மட்டுமல்ல, கால்நடைகள் மட்டுமல்ல, நம்ம மனிதர்களையும் தாக்கி மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது. எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாங்கள் பிரேத பரிசோதனையே செய்ய மாட்டோம். அந்த விலங்கானது, அந்த கால்நடையானது
பார்த்திங்கன்னா அது ஆசன வாய் மற்ற இயற்கை துவாரங்கள் வாய் மூக்கு இதெல்லாம் உறையாமல் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். உறையாமல் அது கருஞ்சிவப்பாக உறையாது அந்த ரத்தம். மேலும் உப்புசம் இருக்கும், திடீர்னு இறந்துருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வைத்து நாங்கள் பார்த்து அந்த ரத்த படரை எடுத்து பார்த்து அந்த நுண்ணுயிரி அது இருந்ததுன்னா நாங்கள் பிரேத பரிசோதனை செய்ய மாட்டோம். அதே போல் பிரேதம் மிக அதிக நேரம் இறந்து ஆயிடுச்சுனாலும் மாதிரிகள் எடுத்து ஆய்வுக்கு கூடங்களுக்கு அனுப்பி உறுதி செய்வது கடினமாயிடும். ஏன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி நீர்த்து போயிடும் உள்ள அவயங்கள்லாம். எனவே நம்ம பிரேத பரிசோதனை செய்வதற்கு முடிந்த அளவுக்கு விவசாயிகளும் மற்றும் செல்லப்பிராணி வைத்திருக்கிறோம் முடிந்த அளவுக்கு விரைவாக இறந்த உடனே கொண்டு வந்து அணுகி கால்நடை மருத்துவமனையோ அல்லது கால்நடை கல்லூரியிலையோ அருகில் இருப்பவங்க அணுகி செய்யும்பொழுது நாம் அதை நல்லா இன்னும் உறுதி செய்வதற்கும் ஆய்வு மாதிரிகளை எடுப்பதற்கும் ஏதுவாகும். அந்த நோய் குறியீடுகள் உள்ள அவைகளில் இருக்கும் மாற்றங்களும் அந்த பிரேதத்தினால் கடந்து போகும் மாற்றங்களிலிருந்து தனிப்பட்ட முறையில் கண்டுபிடித்து நாம் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நச்சு இந்த மாதிரி கால்நடைகளில் பலவிதமான நுண்ணுயிரிகள் பாதிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாதிரி அடைப்பான் மாதிரி தொண்டை அடைப்பான்றது அதில் நுரையீரலை பாதிக்கலாம். அந்த நுரையீரலில் அந்த புண்கள் மற்றும் குறியீடுகள் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியில் அதுக்கு தொப்புள் கொடி அழற்சி வரலாம். அந்த தொப்புள் கொடி நம்ம ஒழுங்காக தொப்புள் கொடியை நம்ம ஒரு சுத்தமான பிளேடு வச்சு பிறந்த உடனே ஒரு 2 அங்குலத்தில் அறுத்துட்டோன்னா அந்த தொப்புள் கொடியில் எந்த பாதிப்பும் வராது. இல்லாட்டி மூச்சு அது மற்றும் தொப்புள் கொடி அந்த பாதிப்பு இருதயத்தையும் தாக்கலாம், மூட்டுகளையும் தாக்கலாம், அல்லது குடல் முழுக்க கழிச்சலை ஏற்படுத்தி அந்த கண்ணுக்குட்டியை இழக்கக்கூட நேரிடும். எனவே அந்த மாதிரி நேரத்தில் இந்த வாய்ங்கள்லாம் பிரேத பரிசோதனையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நுண்ணுயிர்கள் பாதிப்பை நம்ம இந்த குறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம். மேலும் புற ஒட்டுண்ணிகள் மற்றும் அக ஒட்டுண்ணிகள் இவற்றினாலும் பல்வேறுமான மாற்றங்கள். முக்கியமாக அக ஒட்டுண்ணிகள் பார்த்திங்கன்னா புழுக்கள், தட்டைப்புழுக்கள், உருண்டை புழுக்கள் இதெல்லாம் ரத்தத்தை உரிவதால் அந்த பிரேத பரிசோதனை பார்க்கும்போதே நாங்கள் கண்ணெல்லாம் ஜவ்வை பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ரொம்ப வெளுந்து போயிருந்ததுன்னா அந்த சாதாரணமாக இருக்கிற அந்த ரோஸ் கலர் இல்லாமல் ரொம்ப வெளுந்து போயிருந்தால் அது கண்டிப்பாக உள்ள புழு பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா அது இரத்த சோகையை உருவாக்கி இருக்கும், ரத்தத்தை உரிந்து. எனவே முடிந்த அளவுக்கு அதுக்கு நம்ம பூச்சி அந்த புழு நீக்க மருந்துகளை எடுக்க வேண்டும். புழு நீக்க மருந்து கூட ஒரே மருந்தை திருப்பி கொடுக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு 3 தடவை கொடுத்தா போதும். ஆனால் மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த புழுக்கள் அதுக்கு எதிர்ப்பாக மாறி மருந்தே கேட்காமல் போகாமல் இருக்கிறத ஒரு சூழ்நிலை நன்றாக இருக்கும். இது அதே மாதிரி அக ஒட்டுண்ணிகளாலும் உண்ணிகள் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒரு கொசு அக ஒட்டுண்ணியாக மலேரியா ஓர் உயிரை உள்ளுக்குள் தடுத்ததோ அதே மாதிரி தைலீரியா, பெபிஷியா போன்ற பல்வேறு ஓர் உயிர்களை உள்ளே கடத்திடும். அதனால் மஞ்சக்காமலை வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம அவயங்களை பார்க்கும்போது மஞ்சளாக மாறி இருக்கும். சில சமயம் இப்படி கிருமிகள் அல்லாமல் சில விஷ ஜந்துக்கள் கடிப்பட்டு போகுது, அந்த இடத்துல வீங்கி பாம்பு கடினா அந்த குறியீடுகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அதை வைத்து கண்டுபிடிப்போம். சில சமயம் தீவனங்களே குறைபாடுனாலோ அல்லது விஷத்தன்மையினாலோ பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக நைட்ரைட் நம்ம பண்ணைகளில் காவா வழியாக கழிவுகள்லாம் போகுது, பண்ணை கழிவுகள்லாம். அதுக்கு பக்கத்தில் வளர்கிற தீவன பயிர்களை நம்ம அறுவடை பண்ணி மாடுகள் போடும்போது பழகின மாடுகள் ஒன்றும் பண்ணாது. ஆனால் புதுசாக ஒரு மாடை வாங்கி நம்ம அதை போடும்பொழுது அந்த பழகாத மாடுக்கு அது உயிரை கூட பணயமாகிடும். ஏன்னா அந்த மாதிரி மாடுகளை பார்த்தா அதோடைய அவயங்கள் பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். எனவே அந்த மாதிரி புதுசாக வாங்குகிற மாடுக்கு நம்ம அந்த கழிவுகள் பக்கத்தில் ஓடுற அந்த தீவன பயிர்களை நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த நைட்ரைட் பாய்சனிங் சொல்லுவோம். அதனால் அது ஏற்பட்டுவிடும். ஸோ இப்படியான பல்வேறு விதமான நோய்கள் நம்ம பாதுகாக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ் இந்த மாதிரியான நோய்கள் பாதிக்கும் போது மனிதர்களையும் தாக்கணும் போது நம்ம அதை சரியான முறையில் நம்ம அடக்குமுறை பண்ணணும். எரிச்சது நல்லது, ஆனால் எரிக்கிற செலவாகும், எரிவிட்டல் அதெல்லாம். அதுக்கு பதில் நம்ம புதைக்கலாம். புதைக்கும் போது அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி 6 அடியிலேருந்து 8 அடிக்கு பள்ளம் தோண்டி அதில் ஒரு 1 அடிக்கோ 2 அடிக்கோ ப்ளீச்சிங் பவுடரோ அல்லது சுண்ணாம்பு கலவையோ தூவிட்டு அது மேலே சடலத்தை வைத்து மீண்டுமாக நம்ம திருப்பி இந்த சுண்ணாம்பு கலவையை போட்டுட்டு 1 அடிக்கு அதுக்கப்புறம் மூடிடணும். இந்த மாதிரி மாரி காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக திருப்பி சுலபமாக நாய்ங்க திருப்பி தோண்டி எடுத்துரும். அதனால் கல் முள் அதெல்லாம் போட்டு வச்சுட்டா நம்ம சரியான முறையில். மேலும் அதை அடக்குமுறை இதை புதைக்கும்பொழுது அது பண்ணைகள் பக்கத்தில் தேர்வு செய்யக்கூடாது இடத்த. நீர்நிலைகள், கிணறு, ஏரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் புதைக்கக்கூடாது. அது பரவறதுக்கு மேலும் ஏதுவாகிடும். இப்படி நம்ம புதைக்கும்பொழுது அந்த பண்ணையில் நோய்கள் பரவாமல் நம்ம தடுக்க முடியும். அது மேலும் பல இடங்களுக்கு கிளர்ச்சி அடையாமல் தடுக்க முடியும். இப்படியான நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி நம்ம விவசாய பெருமக்களும் செல்லப்பிராணிகள் வைத்தவர்களும் தகுந்த முறையில்
ஒரு ஒரு தங்களுடைய கால்நடைகள் பாதிக்கப்படும் போது அந்த நோயை உடனே கண்டறிவதற்கு உடனே அங்கே அருகில் உள்ள மருத்துவமனையோ கல்லூரி அணுகி தகுந்த ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்று வரும்போது இப்படி இறப்பினை நாம் தடுக்கலாம். ஒருவேளை இறக்கும் பொழுது எங்களுடைய துறைக்கு கொண்டு வந்தாலும் நாங்கள் பரிசோதனை செய்து அது என்ன என்ற காரணத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு கூறுவோம் என்று கூறி பயனடையுமாறும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி. தியோபிலஸ் ஆனந்தகுமார் அவர்களை 07358593334 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.